வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பயாலஜில ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர் டிஷ்யூஸ் அண்ட் அதர் லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனை பார்க்க போறோம். இந்த சாப்டர்ல இருக்கிற ஒவ்வொரு கான்செப்டையும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா கிளியரா ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள்ஸ் வச்சு படிக்கலாம். ரெடியா? வாங்க உள்ள போகலாம். ஓகே, முதல்ல டிஷ்யூனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இங்க பாருங்க, டெஃபினிஷன் என்ன சொல்லுது? அ குரூப் ஆஃப் செல்ஸ், அதாவது பல செல்ஸ் ஒன்னா சேர்ந்தது. ஆனா சும்மா ஏதோ ஒரு செல் ஒன்னா சேர்ந்தா அது டிஷ்யூ ஆயிடுமா? கிடையவே கிடையாது. அதுக்கு 3 கண்டிஷன்ஸ் இருக்கு: சிமிலர் ஒரிஜின், சிமிலர் ஸ்ட்ரக்சர் அண்ட் சிமிலர் ஃபங்க்ஷன். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு வீட்டுக்கு சுவர் கட்டுறோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நம்ம யூஸ் பண்ற செங்கல், அதாவது பிரிக்ஸ், எல்லாமே ஒரே சோலையிலிருந்து வருது, ரைட்? அதுதான் சிமிலர் ஒரிஜின். எல்லா பிரிக்ஸும் பார்க்க ஒரே ஷேப்ல ஒரே சைஸ்ல இருக்கும். அது சிமிலர் ஸ்ட்ரக்சர். அண்ட் எல்லா பிரிக்ஸும் சேர்ந்து செய்யற ஒரே வேலை அந்த சுவரை உருவாக்குறது. அதுதான் சிமிலர் ஃபங்க்ஷன். ஸோ இப்படி ஒரே மாதிரி இருக்கிற ஒரே வேலையை செய்யற செல்ஸ் ஒன்னா சேர்ந்து தான் ஒரு டிஷ்யூவா ஃபார்ம் பண்ணுது. புரிஞ்சுதா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக்ஸ் இதான். ஃபர்ஸ்ட், பிளான்ட்ஸ்ல வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ற டிஷ்யூஸ். அடுத்து, ஸ்பெசிஃபிக் வேலை செய்யற பிளான்ட் டிஷ்யூஸ். அப்புறமா அனிமல்ஸோட டிஷ்யூஸை பத்தி பார்ப்போம். அண்ட் ஃபைனலா இந்த செல்ஸ், டிஷ்யூஸ் எல்லாம் சேர்ந்து எப்படி ஒரு கம்ப்ளீட் ஆர்கனிசமா மாறுதுன்னு பார்க்கலாம். ஒரு நல்ல ஜர்னி காத்திருக்கு. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக் உள்ள வரோம். பிளான்ட் டிஷ்யூஸ். ஒரு சின்ன செடி எப்படி பெரிய மரமா வளருது, எப்படி அது உயரம் போகுது, குண்டாகுது, அதுக்குள்ள இருக்கிற சில ஸ்பெஷல் டிஷ்யூஸ் தான் அதோட வளர்ச்சிக்கு முக்கிய காரணம். அந்த டிஷ்யூஸ்க்கு பேரு தான் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ். சிம்பிளா சொல்லணும்னா இவங்கலாம் பிளான்ட்டோட growth இன்ஜின்ஸ். இவங்க இல்லனா வளர்ச்சியே இல்ல. சரி, இந்த மெரிஸ்டமேட்டிக் செல்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸை பார்த்தாலே அது ஏன் வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு நல்லாவே புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? இம்மெச்சூர் அண்ட் அன்டிஃபரன்ஷியேட்டட். அதாவது இவங்க குழந்தை செல்ஸ் மாதிரி இன்னும் என்ன வேலை செய்ய போறோம்னு டிசைட் பண்ணல. அவங்களோட ஒரே வேலை டிவைட் ஆகி எண்ணிக்கையை அதிகமாக்குறது. அடுத்து, நோ இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ். ஒரு கிளாஸ் ரூம்ல ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி கேப் இல்லாம உட்காரப்பாங்களோ அதே மாதிரி இவங்க ரொம்ப டைட்டா பேக் ஆகி இருப்பாங்க. இவங்க எப்பவும் லிவிங் செல்ஸ். டிவைட் ஆகிறதுக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படும்ல, அதனால அபண்டன்ட் சைட்டோபிளாசம் அண்ட் ஒரு பெரிய ப்ராமினன்ட் நியூக்ளியஸ் இருக்கும். ஆனா வேக்யூல்ஸ் சின்னதா இருக்கும், இல்லனா இருக்காது. ஏன்னா வேக்யூல்ஸோட வேலை ஸ்டோரேஜ். இந்த செல்ஸ்க்கு ஸ்டோர் பண்ண நேரம் இல்ல, அவங்க வேலையே கண்டினியூஸா டிவைட் ஆகிறது மட்டும்தான். லொக்கேஷனை வச்சு இந்த மெரிஸ்டம்ஸை நம்ம 3 டைப்பா பிரிக்கலாம். மைண்டட், இது எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்குற ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட், ஆபிக்கல் மெரிஸ்டம். ஆபிக்ஸ்னா என்ன? டிப் ஆர் நுனி. ஸோ இது வேரோட நுனிலையும் ரூட் டிப், தண்டோட நுனிலையும் ஷூட் டிப் இருக்கும். இதுதான் செடியை நீளமா, அதாவது ஹைட்டா வளர வைக்கும். செகண்ட், லேட்ரல் மெரிஸ்டம். லேட்ரல்னா சைடு ஆர் பக்கம். இதுதான் செடியோட தடிமன், அதாவது லேபராக, குண்டாக ஹெல்ப் பண்ணும். தேர்ட், இன்டர்கேலரி மெரிஸ்டம். இது புல்லு மாதிரி செடிகள்ல இருக்கும். நம்ம கார்டன்ல புல்ல வெட்டினாலும் அது திரும்ப வளருதில்ல. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த வெட்டுப்பட்ட இடத்துக்கு கீழே இருக்கிற இந்த இன்டர்கேலரி மெரிஸ்டம் தான். அதுதான் அதை திரும்ப வளர வைக்குது. நம்ம முன்னாடி ஸ்லைட்ல படிச்ச அந்த 3 டைப்ஸும் இந்த பாடத்துல எங்க இருக்கணும் கிளியரா பார்க்கலாம். பாருங்க, அந்த தண்டோட நுனியில அபிக்கல் மெரிஸ்டம் இருக்கு. இதுதான் செடியை மேல வளர வைக்கும். இப்ப அந்த சைடுல பாத்தீங்கன்னா லேட்டரல் மெரிஸ்டம் இருக்கு. இதுதான் மரம் பெருசா குண்டாக காரணம். இந்த டயக்ராம் நம்ம படிச்ச தியரிய விஷுவலா மனசுல பதிய வைக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சரியா? சரி, அந்த மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் எப்பவுமே டிவைட் ஆயிட்டே இருக்குமா? கிடையவே கிடையாது. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க டிவைட் ஆகிறத நிறுத்திட்டு, ஓகே என்னோட வேலை இனிமே இதுதான்னு ஒரு ஸ்பெசிஃபிக் ஜாபை செய்ய ஆரம்பிப்பாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் படிச்சு முடிச்சுட்டு ஒரு டாக்டரா, இன்ஜினியர் ஆகிற மாதிரி தான். அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஜாபுக்கு ஸ்பெஷலைஸ் ஆன டிஷ்யூஸை தான் நாம பெர்மனன்ட் டிஷ்யூஸ் இல்லனா நிலைத்த திசுக்கள்னு சொல்றோம். இங்க பாருங்க, இந்த 2 டைப் ஆஃப் டிஷ்யூஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸை பாத்தீங்கன்னா கான்செப்ட் இன்னும் சூப்பரா கிளியர் ஆயிடும். மெரிஸ்டமேட்டிக்னா எப்பவும் வளரும், ஆக்டிவா டிவைட் ஆகும், அவங்க இம்மெச்சுவர். ஆனா பெர்மனன்ட் டிஷ்யூஸ்ல டிவிஷன் ஸ்டாப் ஆயிடும். ஒவ்வொரு செல்க்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் ஜாப் இருக்கும், அதனால அவங்க டிஃபரன்ஷியேட்டட். அண்ட் இவங்க உயிரோடவோ, லிவிங் இல்லனா செத்துப்போய் கூட டெட் கூட இருக்கலாம். அதோட செல்வால் கூட தின்னாவோ திக்காவோ மாறலாம், அது செய்யற வேலையை பொறுத்து. இனிமே நம்ம பார்க்க போற அந்த பெர்மனன்ட் டிஷ்யூஸ்ல 2 மெயின் டைப் இருக்கு: சிம்பிள் டிஷ்யூஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸ். இதுக்கு ஒரு சூப்பர் அனாலஜி இருக்கு, நல்லா கேட்டுக்கோங்க. சிம்பிள் டிஷ்யூனா ஒரு பார்லே பிஸ்கட் பாக்கெட் மாதிரி. அந்த பாக்கெட்குள்ள இருக்கிற எல்லா பிஸ்கட்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும், கரெக்டா? அதே மாதிரி சிம்பிள் டிஷ்யூல இருக்கிற எல்லா செல்ஸும் ஒரே டைப் தான். ஆனா காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூனா ஒரு மிக்ஸ்ட் ஃப்ரூட் சாலட் மாதிரி. அதுல ஆப்பிள், ஆரஞ்சு, பனானான்னு பல வகையான ஃப்ரூட்ஸ் இருக்கும், ஆனா எல்லாம் சேர்ந்து ஒரே சாலடா தான் இருக்கும். அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூல பல வகையான செல்ஸ் சேர்ந்து ஒரு டீம் மாதிரி ஒரு வேலையை செய்யும். சிம்பிள் டிஷ்யூஸ்ல 3 மெயின் டைப்ஸ் இருக்கு: பாரங்கைமா, காலன்கைமா, ஸ்க்ளீரங்கைமா. ஷார்ட்டா
பிசிஎஸ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாரன்கைமாவோட மெயின் வேலை ஃபுட் அண்ட் வாட்டரை ஸ்டோர் பண்றது அண்ட் சில நேரம் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்றது. காலன்கைமா ஒரு செடி காத்துல வேகமா ஆடும் போது உடையாம வளைஞ்சு கொடுக்குதுல்ல, அந்த ஃப்ளெக்சிபிள் சப்போர்ட்டை கொடுக்கறது இந்த டிஷ்யூ தான். ஸ்க்ளீரன்கைமானா ரொம்ப ஸ்ட்ராங், ஹார்ட் அண்ட் இது ஒரு டெட் டிஷ்யூ. நம்ம தேங்காய் ஓடு இல்லனா கொய்யாப்பழம் சாப்பிடும்போது நடுல நறுக்குன்னு ஒரு ஃபீலிங் வரும்ல, அதெல்லாம் இந்த ஸ்க்ளீரன்கைமானால தான். இந்த ரெண்டு படத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தா நம்ம படிச்சது நல்லா புரியும். லெஃப்ட்ல இருக்கிற பாரன்கைமால பாருங்க, செல்ஸ் ரவுண்டா தின் வால்ஸோட நடுவுல நிறைய கேப், அதாவது இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் இருக்கு. இப்போ ரைட்ல இருக்கிற காலன்கைமால பாருங்க, அந்த செல்ஸோட கார்னர்ஸ் மட்டும் நல்லா திக்கா இருக்கு. இந்த கார்னர் திக்கனிங் தான் அதுக்கு அந்த ஃப்ளெக்சிபிள் ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது. இப்போ நம்ம அந்த ஃப்ரூட் சாலட் டிஷ்யூக்கு வரோம். காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸ் இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, பல வேறு வகையான செல்ஸ் ஒன்னா சேர்ந்து ஒரு டீம் மாதிரி ஒரே வேலையை செய்யும். பிளான்ட்ல இருக்கிற 2 இம்பார்ட்டன்ட் காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸ் ஜைலம் அண்ட் ஃப்ளோயம். இவங்க தான் பிளான்ட்டோட டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். சிம்பிளா சொன்னா பிளான்ட்டோட லாரி அண்ட் பஸ் சர்வீஸ் மாதிரி. ஓகே, ஜைலமோட வேலை என்ன? வேர்ல இருந்து தண்ணி அண்ட் மினரல்ஸை எடுத்துட்டு பிளான்ட்டோட மற்ற எல்லா பார்ட்ஸ்க்கும் மேலே கொண்டு போறது. இது ஒரு ஒன் வே வாட்டர் பைப் மாதிரி, கீழே இருந்து மேலே மட்டும்தான் போகும். ஆனா ஃப்ளோயமோட வேலை இலையில தயாராகிற சாப்பாட்டை பிளான்ட்டோட எல்லா பார்ட்ஸ்க்கும் கொண்டு போறது. மேலே கீழே சைட்லன்னு எல்லா பக்கமும் போகும். ஒரு ஃபுட் டெலிவரி சர்வீஸ் மாதிரி. இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட், ஜைலம் மோஸ்ட்லி டெட் செல்ஸ்னால ஆனது, ஆனா ஃப்ளோயம் மோஸ்ட்லி லிவிங் செல்ஸ்னால ஆனது. இந்த படத்துல பாத்தீங்கன்னா இது உங்க ஏன் காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூன்னு நல்ல புரியும். ஜைலம்குள்ள பாருங்க, ட்ரக்கீட்ஸ், வெசல்ஸ், ஃபைபர்ஸ், பாரன்கைமான்னு 4 வேற வகையான செல்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஃப்ளோயம்குள்ள சீவ் டியூப்ஸ், கம்பேனியன் செல்ஸ், ஃபைபர்ஸ், பாரன்கைமான்னு வேற 4 டைப் இருக்கு. வாவ், பாத்தீங்களா? இந்த எல்லா டிஃபரண்ட் செல்ஸும் ஒன்னா சேர்ந்து ஒரு டீம் மாதிரி ஒர்க் பண்ணி தான் அந்த டிரான்ஸ்போர்ட் வேலையை சரியா செய்யுது. சரி, இவ்ளோ நேரம் நம்ம பிளான்ட்ஸை பத்தி பார்த்தோம். இப்போ நம்மளை பத்தி, அதாவது அனிமல்ஸை பத்தி பார்க்கலாம். பிளான்ட்ஸ் மாதிரியே நம்ம பாடியிலையும் ஒவ்வொரு வேலைக்கும்னு ஸ்பெஷலான டிஷ்யூஸ் இருக்கு. ரெடியா? வாங்க அது என்னன்னு பாப்போம். நம்ம பாடியில மொத்தம் 4 மெயின் டைப் ஆஃப் டிஷ்யூஸ் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட், எபிதீலியல் டிஷ்யூ. இது நம்ம பாடியோட கவர் மாதிரி, ஸ்கின் மாதிரி ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். செகண்ட், கனெக்டிவ் டிஷ்யூ. இது பேர்ல இருக்கிற மாதிரியே நம்ம பாடியில இருக்கிற மத்த எல்லா டிஷ்யூஸையும் ஒன்னா கனெக்ட் பண்ணி சப்போர்ட் பண்ற ஒரு க்ளூ மாதிரி. தேர்ட், மஸ்குலார் டிஷ்யூ. இது நம்ம பாடியோட என்ஜின், நம்ம அசைறதுக்கு நடக்கிறதுக்கு காரணமும் இதுதான். அண்ட் ஃபோர்த், நர்வஸ் டிஷ்யூ. இது நம்ம பாடியோட எலக்ட்ரிக்கல் வயரிங் சிஸ்டம். பிரெயின்ல இருந்து பாடி ஃபுல்லா சிக்னல்ஸ் அனுப்புறது இதோட வேலை. முதல்ல எபிதீலியல் டிஷ்யூவா பார்ப்போம். இது நம்ம ஸ்கின், மவுத்குள்ள இருக்கிற லைனிங், ஸ்டமக்கோட லைனிங்னு எல்லா கவரிங்ஸ்லும் இருக்கும். இங்க படத்துல பார்த்தா அதோட ஷேப்பை வச்சு பல வகையா பிரிக்கலாம். தட்டையா இருந்தா ஃபிளாட், அது ஸ்குவாமஸ். கியூப் மாதிரி இருந்தா அது கியூபாய்டல். பில்லர் மாதிரி நீளமா இருந்தா அது காலம்னார். இது நம்ம ஸ்டமக் அண்ட் இன்டெஸ்டைன்ஸ்ல இருக்கும், சாப்பாட்டை அப்சார்ப் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்களுக்கே இப்போ புரியும், அதோடைய ஷேப்புக்கும் அது செய்யற ஃபங்க்ஷனுக்கும் ஒரு டைரக்ட் கனெக்ஷன் இருக்கு. அடுத்து நம்ம க்ளூ டிஷ்யூ, அதாவது கனெக்டிவ் டிஷ்யூ. இருக்கிறதுலயே இதுதான் ரொம்ப டைவர்ஸான குரூப். ரொம்ப சாஃப்டான ஏரியோலா டிஷ்யூல இருந்து லிக்விடான பிளட் வரைக்கும், அதே நேரம் ரொம்ப ஹார்டான போன் வரைக்கும் எல்லாமே கனெக்டிவ் டிஷ்யூ தான். இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, செல்ஸ்க்கு நடுவுல மேட்ரிக்ஸ்னு ஒரு நான் லிவிங் மெட்டீரியல் இருக்கும். பிளட்ல அந்த மேட்ரிக்ஸ் தான் பிளாஸ்மா. போன்ல அந்த மேட்ரிக்ஸ் தான் கால்சியம்னால ஆன ஹார்ட் மெட்டீரியல். இங்க சப்போர்ட்டிங் கனெக்டிவ் டிஷ்யூல இருந்து 2 டைப்பா கம்பேர் பண்றோம், கார்டிலேஜ் அண்ட் போன். உங்க காது மடல தொட்டு பாருங்க, எப்படி ஃப்ளெக்சிபிளா வளையுது, அதுதான் கார்டிலேஜ். இப்போ உங்க கை எலும்ப தொட்டு பாருங்க, ராக் மாதிரி ரிஜிடா இருக்குல்ல, அதுதான் போன். ரெண்டுக்கும் உள்ள மெயின் டிஃபரன்ஸ் அதோடைய மேட்ரிக்ஸ்ல தான். கார்டிலேஜோட மேட்ரிக்ஸ் காண்ட்ரினால ஆனது, போனோட மேட்ரிக்ஸ் ஆசின் அண்ட் கால்சியம் சால்ட்ஸ்னால ஆனது. அதனால தான் அது அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்போ நம்ம பாடியோட இன்ஜின் யானி மஸ்குலார் டிஷ்யூவை பத்தி பார்ப்போம். நம்ம கிட்ட 3 டைப் ஆஃப் மசில்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட், ஸ்கெலிட்டல் மசில். இது நம்ம போன்ஸோட அட்டாச் ஆகியிருக்கும். நம்ம கை காலை நம்ம இஷ்டத்துக்கு அசைக்கிறோம்ல, அதுக்கு காரணம் இதுதான். இதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியறதுனால இது வாலண்டரி மசில். செகண்ட், ஸ்மூத் மசில். இது நம்ம வயிறு, குடல் மாதிரி உள்ள உறுப்புகள்ல, இன்டர்னல் ஆர்கன்ஸ்ல இருக்கும். இதோட அசைவை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதனால இது இன்வாலண்டரி. தேர்ட், கார்டியாக் மசில். பேர்லே இருக்கு, இது நம்ம ஹார்ட்ல மட்டும்தான் இருக்கும். இதுவும் இன்வாலண்டரி தான், நம்ம சொல்லாம அதுவே 24/7 துடிச்சிட்டே இருக்கும். கடைசியா நம்ம பாடியோட வயரிங் சிஸ்டம் நர்வஸ் டிஷ்யூ. இதோட பேசிக் யூனிட் தான் நியூரான்.
இதோட வேலை இன்ஃபர்மேஷனை சிக்னல்ஸா பாடியில ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்துறது. ஒரு கரண்ட் ஒயர் மாதிரி யோசிச்சுக்கோங்க. இந்த படத்துல பார்த்தா அந்த பிரான்ச் மாதிரி இருக்கிற டென்ட்ரைட்ஸ் சிக்னல்ஸை வாங்கும். அந்த நீளமா வால் மாதிரி இருக்கிற ஆக்சான் அந்த சிக்னலை அடுத்த நியூரானுக்கு ரொம்ப ஃபாஸ்டா அனுப்பும். நம்ம யோசிக்கிறது, பார்க்கறது, செய்யறது எல்லாமே இந்த நியூரான்ஸோட வேலை தான். அமேசிங் இல்லையா? இப்போ வரைக்கும் நம்ம வேறு வேற டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ் பத்தி தனித்தனியா பார்த்தோம். இப்போ இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து எப்படி ஒரு முழு உயிரை ஒரு ஆர்கானிசமா உருவாகுதுன்னு பார்க்கலாம். இதுதான் தி பிக் பிக்சர். எல்லாத்தையும் ஒன்னா கனெக்ட் பண்ண போறோம். இது ஒரு ஹையரார்கி மாதிரி. பேசிக் லெவல்ல செல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மசில் செல். பல மசில் செல்ஸ் ஒன்னா சேர்ந்து மசில் டிஷ்யூவா மாறுது. இது அடுத்த லெவல். அந்த மசில் டிஷ்யூ மற்ற டிஷ்யூஸோட சேர்ந்து ஒரு ஆர்கனா உருவாகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹார்ட். பல ஆர்கன்ஸ் ஒன்னா சேர்ந்து ஒரு வேலைக்கு ஒர்க் பண்ணும். அது ஆர்கன் சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் சர்க்குலேட்டரி சிஸ்டம், அதாவது ஹார்ட், பிளட் வெசல்ஸ் எல்லாம் சேர்ந்தது. ஃபைனலா இந்த மாதிரி நிறைய ஆர்கன் சிஸ்டம்ஸ் ஒன்னா சேர்ந்து தான் ஒரு ஆர்கானிசம், யானி ஒரு மனுஷன் உருவாகுறான். நம்ம முதல்ல ஆரம்பிச்ச அந்த செங்கல் எக்ஸாம்பிள்கே வருவோம். ஒரு செல் ஒரு பிரிக்னா பல பிரிக்ஸ் சேர்ந்தா ஒரு டிஷ்யூ, அதாவது ஒரு வால். அப்போ பல வால் சேர்ந்தா என்ன உருவாகும்? ஒரு ரூம் உருவாகும்ல. சோ ஒரு ஆர்கனை நம்ம ஒரு ரூமோட கம்பேர் பண்ணலாமா? அந்த மாதிரி பல ரூம்ஸ் சேர்ந்தா ஒரு வீடு, யானி ஒரு ஆர்கன் சிஸ்டம் உருவாகும். இந்த கான்செப்டை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பாடம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த விளக்கத்துல சந்திப்போம். நன்றி. இந்த செஷன்ல திசிக்கல் சாப்டர்ல இருக்கிற எல்லா முக்கியமான இன்டெக்ஸ்ட் கொஸ்டின்ஸையும் ஆன்சர் கீ வச்சு ரொம்ப ஸ்மார்ட்டா எப்படி படிக்கிறதுன்னு பார்க்க போறோம். இது வெறும் ரிவிஷன் இல்ல, இது ஒரு மாஸ்டர் கிளாஸ். ரெடியா? வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த செஷன்ல நாம என்ன பண்ண போறோம்னா, இன்டெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் 5.1ல இருந்து 5.6 வரைக்கும் செக்ஷன் பை செக்ஷன் எல்லா கீ கான்செப்ட்ஸையும் கவர் பண்ண போறோம். உங்க டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டு எக்ஸாம்க்கு ரொம்ப கான்ஃபிடன்ஸோட போலாம். சரி, வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போகலாம். திசுக்களோட அடிப்படைகள். பாருங்க, திசுக்கள்னா என்னன்னு சரியா புரிஞ்சுக்கிட்டாலே போதும், மத்த டாபிக்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ லெட்ஸ் பில்ட் அ ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் ஹியர். முதல் கேள்வி ரொம்பவும் ஃபண்டமெண்டலான ஒரு கேள்வி. டிஷ்யூவை வரையறுக்கவும், அதாவது டிஃபைன் அ டிஷ்யூ. எக்ஸாம்ல இது ஒரு 1 மார்க் கொஸ்டினா வர நிறைய வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு டெஃபினிஷன் ஞாபகம் இருக்கா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, அதுல என்னென்ன முக்கியமான வார்த்தைகள் வரணும்னு. இதோ உங்க ஆன்சர் கீழ இருக்கிற கச்சிதமான பதில். ஒரே மாதிரியான தோற்றம், அமைப்பு மற்றும் செயல்பாட்டை கொண்ட செல்களின் குழு. இங்கிலீஷ்ல சொல்லணும்னா a group of cells with similar origin, structure and function. இந்த டெஃபினிஷன்ல 3 வார்த்தை தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு பின்னாடி இருக்கிற கீ கான்செப்ட் என்ன தெரியுமா? டிஷ்யூக்கள்னா நம்ம உடம்புல இருக்கிற ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் டீ மாதிரி தாங்க. ஒரே இடத்துலேருந்து வந்தவங்க, சிமிலர் ஆரிஜின், பார்க்க ஒரே மாதிரி இருக்கிறவங்க, சிமிலர் ஸ்ட்ரக்சர், ஒரு குறிப்பிட்ட வேலையை ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் முடிக்கிறதுக்காக ஒன்னா சேர்ந்து வேலை செய்வாங்க. இதுதான் டிஷ்யூவோட அடிப்படை. சோ எக்ஸாமுக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய கீவேர்ட்ஸ் இதுதான்: தோற்றம், அமைப்பு, செயல்பாடு, ஆரிஜின், ஸ்ட்ரக்சர், ஃபங்க்ஷன். இந்த 3 வார்த்தையும் உங்க பதில்ல இருந்தா போதும், ஃபுல் மார்க்ஸ் நிச்சயம். உங்க ரிவிஷன் நோட் ரொம்ப சிம்பிள். செல்கள் ஒன்றிணைந்து செயல்பட்டால் ஈக்குவல் டு டிஷ்யூ. அவ்வளவுதான். அடுத்த கேள்வி ஒரு வார்த்தையில பதில் சொல்றது. எக்ஸாம்ல நேரத்தை மிச்சப்படுத்தி சுலபமா மார்க்ஸ் வாங்க இது ஒரு சூப்பரான வழி. பார்க்கலாமா? சரி, ஒன்னொன்னா பார்க்கலாம். 1வது, தொடர்ந்து பிரியற தாவர திசு. அது ஆக்கு திசு, அதாவது மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ. ஏன்னா மெரிஸ்டோஸ் அப்படிங்கிற கிரீக்க வார்த்தைக்கு டிவிசிபிள்னு அர்த்தம். 2வது, தண்டு தடிமன் அதிகரிக்க காரணமானது. அது பக்கா ஆக்கு திசு, அதாவது லேட்ரல் மெரிஸ்டம். இது பக்கவாட்ல வளர்ச்சியை தூண்டும். 3வது, ஒரே மாதிரியான செல்களை கொண்ட திசு. அது எளிய திசு, அதாவது சிம்பிள் டிஷ்யூ. ஏன்னா அதுல ஒரே ஒரு வகை செல்கள் தான் இருக்கும். 4வது, செல்கள் பிரியாத வகை. அது நிலையான திசு, அதாவது பெர்மனன்ட் டிஷ்யூ. இது ஆக்கு திசுலேருந்து உருவாகி பிரிவடையும் திறனை இழந்த செல்கள். பாத்தீங்களா, லாஜிக் ரொம்ப சிம்பிள். நம்ம முன்னாடி சிமிலர் ஆரிஜின் அப்படின்னு ஒரு கீவேர்ட் பார்த்தோம் இல்லையா? அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம எல்லாரும் ஒரு சிங்கிள் செல்ல இருந்து உருவாகிறப்போ செல்கள் 3 அடுக்குகளா, அதாவது எம்பிரியானிக் லேயர்ஸா பிரியும். ஒரு டிஷ்யூல இருக்கிற எல்லா செல்களும் இந்த 3ல ஏதாவது ஒரு குறிப்பிட்ட அடுக்குல இருந்து தான் வந்திருக்கும். அதுதான் ஒரே தோற்றம்னு சொல்றோம்.
சரி, இன்னும் 2 குட்டி கேள்விகள். திசுக்களை பத்தி படிக்கிற ஸ்டடிக்கு என்ன பேரு? ஹிஸ்டாலஜி. ஹிஸ்டோ அப்படின்னா டிஷ்யூன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஜினா ஸ்டடி. சோ ஹிஸ்டாலஜி. அடுத்தது சிக்கலான டிஷ்யூ, அதாவது காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூனா என்ன? அதோட பேர்லயே பதில் இருக்கு. அது ஒன்றுக்கு மேற்பட்ட வகை செல்களால் ஆனது. உதாரணத்துக்கு சைலம் மற்றும் ஃப்ளோயம். சூப்பர். இப்போ நாம அடுத்த பகுதிக்கு போகலாம். தாவர திசு விவரங்கள். இங்க நம்ம தாவர திசுக்களோட வகைகளை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இந்த டேபிள்ல 3 முக்கியமான சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூஸ் இருக்கு. முதல்ல பாரன்கைமா. இது உயிருள்ள செல்கள். இதோட முக்கிய வேலை உணவு சேமிக்கிறது, அப்புறம் ஒளிச்சேர்க்கை. 2வது குல்லன்கைமா. இதுவும் உயிருள்ள செல்கள் தான், ஆனா அதோட மூளைகள்ல தடிமனா இருக்கும். இது தாவரங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்குது. அதனால தான் செடிங்க காத்துல உடையாம வளைஞ்சு கொடுக்குது. 3வது ஸ்க்ளெரன்கைமா. இது இறந்த செல்கள். ஏன்னா இதோட ஒரே வேலை தாவரத்துக்கு ஸ்ட்ரென்த் மற்றும் சப்போர்ட் கொடுக்கறது தான். அதனால தான் இதோட செல் சுவர் ரொம்ப தடிமனா இருக்கும். தேங்காயோட நார் இதுக்கு ஒரு நல்ல உதாரணம். தாவரங்களோட டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்க்கு வருவோம். இது ரொம்ப சிம்பிள். ஜைலம் தண்ணீரையும் மினரல்ஸையும் வேரிலிருந்து மேல எடுத்துட்டு போகும். ஃப்ளோயம் இலைகள்ல தயாரான உணவை, அதாவது ஃபுட்டை மத்த பாகங்களுக்கு எடுத்துட்டு போகும். இதுல ஒரு சின்ன டிப். pH ஃபார் ஃப்ளோயம், F ஃபார் ஃபுட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட்டர் அண்ட் ஃபுட், அவ்வளவுதான். இப்போ ஒரு குவிக் ஃபயர் ரவுண்ட். விலங்கு திசுக்கள் சம்பந்தமான பொறுத்துக கேள்விகளை மாஸ்டர் பண்ணலாம். ரெடியா? வாங்க மேட்ச் பண்ணலாம். சரி, வாங்க மேட்ச் பண்ணலாம். முதல்ல ஏ, கூட்டு எபிதீலியம், அதாவது காம்பவுண்ட் எபிதீலியம் அப்படின்னா பல அடுக்குகள் கொண்டது. நம்ம தோல், அதாவது ஸ்கின் தான் இதுக்கு சரியான எக்ஸாம்பிள். ஏன்னா அது நமக்கு பாதுகாப்பு கொடுக்குது. அடுத்து பி, அடித்தள சவ்வு, அதாவது பேஸ்மெண்ட் மெம்பரேன். இது ஒரு நான் செல்லுலார் லேயர். அது எப்போதுமே எபிதீலியல் திசுவுக்கு கீழே ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி இருக்கும். அப்புறம் சி, தூரிகை விளிம்பு எபிதீலியம், அதாவது பிரஷ் பார்டர்ட் எபிதீலியம். இதுல மைக்ரோபில்லி இருக்கும். எதுக்கு? உறிஞ்சுதலுக்கான பரப்பளவை அதிகரிக்க. கடைசியா இ, குற்றிலை எபிதீலியம், அதாவது சீலியேட்டட் எபிதீலியம். இதுல சிலியான சின்ன முடிகள் இருக்கும். இது நம்ம மூச்சு குழல்ல, அதாவது ட்ரேக்கியால இருக்கிற சளிய வெளிய தள்ள உதவுது. பாத்தீங்களா, லாஜிக்கோட படிச்சா எவ்ளோ ஈஸி. விலங்கு திசுக்கள் டாபிக்ல நீங்க முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். மொத்தமே 4 முக்கிய வகைகள் தான் இருக்கு. அவை எபிதீலியல், இணைப்பு, தசை மற்றும் நரம்பு. அதாவது எபிதீலியல், கனெக்டிவ், மஸ்குலர் அண்ட் நர்வஸ். இது ரொம்பவே ஃபண்டமெண்டலான ஒரு கான்செப்ட். இப்போ தசை திசுக்களை மேட்ச் பண்ணலாம். ஏ, வரியற்ற தசைகள், அன்ஸ்ட்ரிப்ட் மசில்ஸ், நம்மளோட கட்டுப்பாட்டுல இயங்காது. அதனால அது இயக்கு தசைகள் அல்ல, இன்வாலன்ட்ரி. பி, மயோஃபைப்ரில்ஸ். மயோஃபிப்ரில்ஸ் தசை செல்களுக்குள்ள இருக்கிற நூல் போன்ற அமைப்புகள். அவை ஒன்றுக்கொன்று இணையாக பேரலலா ஓடும். சி, சார்கோலெம்மா. சார்கோலெம்மா என்பது தசை செல்லோட வெளிப்பூர் கடினமான சவ்வு, அவுட்டர் டஃப் மெம்ப்ரேன். டி, வரி தசை, ஸ்ட்ரிப்ட் மசில். செல்கள்ல பல உட்கருக்கள், அதாவது மல்டி நியூக்ளியேட் இருக்கும். கடைசியா இ, கிளைகளுடைய மயோஃபைப்ரில்ஸ், பிரான்ச்ட் மயோஃபிப்ரில்ஸ். இது இதய தசைகளோட கார்டியாக் மசில்ஸோட ஒரு தனித்துவமான அம்சம். பெர்ஃபெக்ட் மேட்ச். சரி, இப்போ நம்ம உடம்போட சூப்பர் ஃபாஸ்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டத்துக்கு வருவோம். ஆமா, இப்போ நாம நரம்பு திசு, ஏகே தி நர்வஸ் டிஷ்யூவை பத்தி புரிஞ்சுக்க போறோம். 2 சிம்பிளான கேள்விகள். முதல் கேள்வி, நரம்பு திசுவோட செயல்பாடு என்ன? உணர்ச்சி, சென்சரி. நீங்க ஒரு சூடான பொருளை தொட்டா அந்த உணர்ச்சிய மூளைக்கு கொண்டு போறது இதுதான். 2வது கேள்வி, தூண்டல், அதாவது இம்பல்ஸ் எந்த திசையில போகும்? இது ஒரு ஒன் வே ஸ்ட்ரீட் மாதிரி தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பவுமே டென்ட்ரைட்ல இருந்து ஆக்சானுக்கு தான் போகும். அதாவது சிக்னலை வாங்குற இடத்துல இருந்து அனுப்புற இடத்துக்கு. ஒரு நியூரானோட பாகங்களை ஒரு கதை மாதிரி புரிஞ்சுக்கலாமா? சைட்டா அந்த ஹெட் ஆஃபீஸ், அதாவது செல்லுடல். டென்ட்ரைட் தான் ஆண்டனா மாதிரி, இது மத்த நியூரான்கள் கிட்ட இருந்து சிக்னலை வாங்கும். ஆக்சான் தான் ஒரு நீளமான கேபிள் மாதிரி, இது சிக்னலை அடுத்த நியூரானுக்கு கடத்தும். இந்த கேபிளுக்கு மேல இருக்கிற இன்சுலேஷன் தான் மெடுலரி உறை. அந்த இன்சுலேஷன்ல இருக்கிற சின்ன சின்ன கேப்கள் தான் ரான்வியர் கணும். இந்த கேப்கள் இருக்கிறதால தான் சிக்னல் ரொம்ப வேகமா தாவி தாவி போகும். நம்மளோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. இப்போ நாம ஒரு பெரிய சித்திரத்தை பார்க்க போறோம். ஒரு சின்ன செல்லுல இருந்து ஒரு முழு உயிரி வரைக்கும் நம்ம உடம்பு எப்படி ஒரு சரியான வரிசையில ஆர்கனைஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். இந்த அமைப்பு நிலைகளை ஒரு வீடு கட்டுற மாதிரி யோசிச்சு பாருங்க. ஸ்டெப் 1, செல். இது ஒரு செங்கல் மாதிரி, த பேசிக் யூனிட். ஸ்டெப் 2, திசு.
பல செங்கற்களை வச்சு கட்டுற ஒரு சுவர். ஸ்டெப் 3 உறுப்பு. பல சுவர்களை வச்சு கட்டுற ஒரு ரூம். உதாரணத்துக்கு நம்ம இதயம். ஸ்டெப் 4 உறுப்பு மண்டலம். பல ரூம்கள் சேர்ந்து ஒரு ஃப்ளோர். உதாரணத்துக்கு இரத்த ஓட்ட மண்டலம். ஸ்டெப் 5 உயிரி. எல்லா ஃப்ளோர்களும் சேர்ந்து ஒரு முழுமையான வீடு. இது ஒரு அழகான படிநிலை அமைப்பு, a perfect hierarchy. இந்த பகுதியோட இறுதி கேள்வி. இந்த அட்டவணையை நிரப்ப, அதாவது ஒவ்வொரு அமைப்பு நிலைக்கும் விலங்கு மற்றும் தாவர எடுத்துக்காட்டுகளை தெரிஞ்சுக்க உங்க டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற சப்செக்ஷன் 5.4 ரெஃபர் பண்ணுங்க. உங்க ஆன்சர் கீயும் இதுதான் சொல்லுது. ஏன்னா நீங்க உங்க புக்ல இருக்கிற எக்ஸாம்பிள்ஸை நேரடியா படிக்கும்போது அது எக்ஸாம்க்கு ரொம்ப உதவியா இருக்கும், மனசுலயும் நல்லா பதியும். இதோட நம்ம ரிவிஷனை முடிக்கிறோம். போறதுக்கு முன்னாடி ஒரே இறுதி சந்தனை. திசுக்களை பத்தி நாம படிக்கிறது நம்ம உடம்பு பாதிக்கிற நோய்களை புரிஞ்சுக்க எப்படி உதவுது? யோசிச்சு பாருங்க. ஒரு திசு அதோட வேலையை சரியா செய்யலன்னா என்ன ஆகும்? கேன்சர் மாதிரி நோய்கள் எப்படி உருவாகுது? இங்கதான் பயாலஜி மெடிசனோட கனெக்ட் ஆகுது. இந்த கனெக்ஷனோட படிங்க. உங்க எக்ஸாம்க்கு ஆல் தி வெரி பெஸ்ட்.